ரஷ்மிகா அவங்களுடைய நடிப்பு பற்றி தான் பேசணும். பிஃபோராக வந்து அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஒரு ஸ்டேஜ் ப்ளே வரும். அதில் அவங்களுடைய நடிப்பு வந்து செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்காங்க. இவங்களுடைய நடிப்பை வந்து இத்தனை நாள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலையோ அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் வருது. அப்படி ஒரு 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 நிமிஷம் 1.5 நிமிஷம் வரக்கூடிய அந்த போர்ஷனை வந்து செம்ம தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. இன்னசென்ட்டாக காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆவதும், படிப்பில் ஆர்வமுள்ள ஒரு பெண்ணாக அவங்க நடந்துக்கிறதும், அதுக்கடுத்து வந்து காதல் என்னன்னே தெரியாமல், அதாவது சின்ன தம்பி படத்தில் தாலி என்னன்னே தெரியாமல் தாலி கட்டிட்டேன் அப்படின்னு பிரபு சார் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இதில் காதல் என்னன்னே தெரியாமல் அவங்க காதலிக்கிறதும், அந்த ரொமான்ஸ் காட்சிகளில் ஷேர் பண்ணிக்கிறதும், அதுக்கடுத்து வந்து படிப்பு எங்கே தவறி போயிடுமோ அப்படின்னு சொல்லி அவங்க ஏங்குறதும், பயப்படுறதும், அப்பாவுக்கு வந்து தன்னுடைய காதல் தெரிஞ்சதுமே வந்து அந்த தவிக்கிற தவிப்பு, பிரேக்கப் ஆகிற நேரத்தில் என்ன பண்ணலாம் சொல்லி அந்த முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிற தவிப்பு, இவங்களுடைய அந்த அழுகை எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிஃபோராக வந்து எத்தனை விதமான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை வந்து நம்ம ரஷ்மிகா அவங்க கிட்ட பார்த்ததில்ல. இந்த படத்தில் அவ்வளோ கம்ப்ளீஷனாக நான் ஒரு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.